மாப்பிள்ளை படம் மூலமா தமிழ் சினிமாக்கு அறிமுகமானவங்க தான் நடிகை ஹன்சிகா மோத்வானி. சைல்டு ஆர்டிஸ்டா பாலிவுட்ல அறிமுகமான ஹன்சிகா தெலுங்கு, தமிழ், கன்னடான்னு இப்படி சவுத் இந்தியால நிறைய படங்கள்ல ஹீரோயினா நடிச்சு முன்னணி நடிகையா வலம் வந்தாங்க. போகன் படத்துக்கு அப்புறம் ஹன்சிகாக்கு கொஞ்சம் கொஞ்சமா மார்க்கெட் குறைய ஆரம்பிச்சது. அதை தொடர்ந்து இவங்க 2022ல சோஹைல் கத்தூரியா அப்படிங்கிறவரை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்க திருமணம் அப்பவே நிறைய சர்ச்சைகள் ஏற்பட்டுச்சு. காரணம் ஹன்சிகாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டான ரிங்கி கூட 2016ல சோஹைல் கத்தூரியாக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருந்துச்சு. ரிங்கி ஹன்சிகாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறதுனால அந்த கல்யாணத்துல ஹன்சிகாவும் இருப்பாங்க. ஆனா சில தனிப்பட்ட காரணங்கள்னால ரிங்கிக்கும் சோஹைல் கத்தூரியாக்கும் விவாகரத்து ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் சோஹைல் கத்தூரியா சில வருஷங்கள் கழிச்சு ஹன்சிகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அதாவது சோஹைல் கத்தூரியா அவரோட முதல் மனைவி ரிங்கி பஜாஜோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஹன்சிகாவை 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இதனால பலரும் சோஹைல் கத்தூரியா ஹன்சிகா கூட திருமணம் மீறிய உறவுல இருந்தது தெரிய வந்துதான் ரிங்கி விவாகரத்து பண்ணாங்க அப்படின்னு விமர்சனம் பண்ண தொடங்கிட்டாங்க. ஆனா ஹன்சிகா இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாமே போயின்னு சொல்லி அதை மறுத்துட்டாங்க. அந்த வகையில கடந்த 2025 ஆகஸ்ட் மாசம் ஹன்சிகாவும் சோஹைல் கத்தூரியாவும் விவாகரத்து பண்ண போறாங்க அப்படின்னும் இவங்க 2 பேரும் ஏற்கனவே பிரிஞ்சு தனியா தான் வாழ்ந்துட்டு வராங்க அப்படின்னு செய்திகள் வெளியாச்சு. இந்த மாதிரி செய்திகள் வெளியாக காரணம் என்ன அப்படின்னா, அந்த சமயத்துல ஹன்சிகா அவங்க இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல்ல சோஹைல் கத்தூரியா கூட எடுத்த கப்புள் போட்டோஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டாங்க. இதை நோட் பண்ண பலரும் இப்படி பேச தொடங்கிட்டாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில ஹன்சிகாக்கும் சோஹைல் கத்தூரியாக்கும் அதிகாரப்பூர்வமா விவாகரத்து ஆகியிருக்கு. ஹன்சிகா மோத்வானியோட லாயர் இதை உறுதிப்படுத்தியிருக்காரு. மேலும் ஹன்சிகா எந்த ஜீவனாம்சமும் கேட்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஹன்சிகா மற்றும் சோஹைல் கத்தூரியா அவங்களோட 3 வருஷ திருமண வாழ்க்கையை இன்னைக்கு முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஆனா இவங்க விவாகரத்துக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது சொல்லப்படல அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது.